கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இந்த பரிசுத்தமான நாளிலே இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். அவனுடைய வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்மளை வழிநடத்துகிறதா இருக்கிறது, பலப்படுத்ததாக இருக்கிறது. தினம் ஒரு லோகசத்தை கேட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியசாலியாக இருக்கிறீர்கள். நம்ம இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம். சங்கீத புஸ்தகத்தில் 145வது அதிகாரம் 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், ஆண்டவர் நோக்கி கூப்பிட யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். யார் கூப்பிட்டாலும் ஆண்டவர் கேட்கிற வல்லமையாக இருக்கிறார். அவர் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். வேதத்தில் பார்க்கிறோம், கேட்கக்கூடாதபடி அவர் செவி மந்தமாகவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் கூப்பிடுவது ஆண்டவர் கேட்கவில்லையோ என்று நினைத்தால் அதற்கு நாம் தான் காரணம். உங்களுடைய பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே என்னுடைய பிரிவினை உண்டாக்குறது என்று பார்க்கிறோம். அப்படியானால் நம்ம பயப்பட்டு பரிசுத்தமாய் வாழும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வார்த்தை கேட்க வல்லமையாக இருக்கிறார். மத்தியில் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும், உண்மையாய் ஆண்டவர் நம்ம கூப்பிடும்போது நமக்கு பதில் கொடுப்பார். நம்ம செவி கொடுக்கிறார் இருக்கிறார், நமக்கு பதில் கொடுப்பார், நம்ம தேவைகள் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கும் பொழுது, உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் பதில் கொடுக்க தேவனாய் இருக்கிறார். யார் கூப்பிட்டாலும் ஆண்டவர் கேட்பாரா என்று பார்த்தால் யார் கூப்பிட்டாலும் ஆண்டவர் கேட்பார். சின்ன வயசுல நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட காலத்திலே சின்ன சின்ன விஷயத்துக்காக, அது ஒரு சாதாரண விஷயமா இருக்கும், அந்த விஷயத்திற்காக ஆண்டவரே எனக்கு இது தாரும் அப்பா, எனக்கு இது செய்யும் தகப்பண்ண, எனக்கு ஒரு பென்சில் வாங்கணும், ஒரு பெண்ணை வாங்கணும், சின்ன சின்ன விஷயத்துக்காக நான் ஜெபம் செய்வேன். அப்போ ஆண்டவர் அதெல்லாம் கேட்டார். அப்போ ஆனால் இது கேட்பாரா என்று நான் நினைத்தேன், விசுவாசித்தேன். அப்போ அதெல்லாம் நடந்தது. அதுதான் ஆண்டவருக்கு மேல் நமக்கிற விசுவாசம். யார் கூப்பிட்டாலும் கேட்கிற கர்த்தர். சிறு பிள்ளையின் சத்தத்தை கூட ஆண்டவர் கேட்க வல்லமையாக இருக்கிறார். அன்றைக்கு பாருங்க, ஆகார் அந்த வனாந்தத்திலே போயிட்டு அங்கே கொண்டு போன தண்ணீர்லாம் காலி ஆயிடுச்சு. தண்ணீர்லாம் காலியான பின்னாடி தன்னுடைய குழந்தை சாகிறதை பார்க்க கூடாதபடி அவள் தூரம் உட்காந்துட்டு அழுது கொண்டே இருக்கிறார், கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்கிறார். அப்ப ஆண்டவர் தேவன் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் ஆகார் சத்தத்தை கேட்கிறார், பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அந்த பிள்ளை அழுவதை ஆண்டவர் கேட்கிறார். அந்த சின்ன பிள்ளை அழுவதை கூட கேட்கிற ஆண்டவர் சின்ன குழந்தை அழுதாலும் பெரியவர்கள் அழுதாலும் யார் கூப்பிட்டாலும் ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கேட்க வல்லமையாக இருக்கிறார். ஆகார், ஏன் அழுகிறாய்? உன் பிள்ளையை இருந்த இடத்துல போய் பார். அங்கே பார்க்கும்போது அங்கே தண்ணீர் துறவ இருக்கிறது. அவள் அதை அந்த குழந்தை கொடுத்து அவனை பெரிய ஜாதியாக்கினார் என்ற இடத்துல பார்க்க. இப்படி யார் கூப்பிட்டாலும் ஆண்டு கேட்க வல்லமையாக இருக்கிறார். ஒரு பிச்சைக்காரன் பாருங்க, வழியருகே உட்கார்ந்து பிச்சை கட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அந்த வழியை கடந்து போகிறார். யார் போவது என்று கேட்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போகிறார் என்று அவருடைய சீசர்கள் எல்லாம் சொல்லும்போது, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று இந்த பர்த்திமேயு கூட கூப்பிட்டதை நான் பார்க்கிறோம். ஆண்டவர் எனக்கு இறங்கும் தகப்பனே, தேவன் எனக்கு இறங்கும் ஆண்டவர் என்று அவன் கூப்பிட்டான். ஆண்டவர் அவனை சத்தத்தை கேட்டார். நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஆண்டவரை ஏதோ பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு சத்தமாக இருக்கும். ஆனாலும் தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று அந்த கூடன் கேட்டதை ஆண்டவர் கேட்டார். எவ்வளவு சத்தத்தில் இருந்தாலும் கூட கேட்க ஆண்டவராக இருக்கிறார். செவி மந்தமாகாத ஆண்டவர் அவனிடத்திலே வருகிறார். அவனை இடத்துல வந்து அவனை குணப்படுத்துகிறார். அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், நான் பார்வையிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லும்போது அவனுடைய சுகத்தை கொடுக்கிறார், அவனுக்கு பார்வை கொடுக்கிறார். அவனுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். இன்னைக்கு யார் கூப்பிட்டாலும் அது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட யாருக்கும். அந்த குடன் உண்மையாக கூப்பிட்டான். ஆண்டவர் எனக்கு இறங்கும் என்று உண்மையாக கூப்பிட்டான். ஆண்டவர் நமக்கு சுகப்படுத்துவார் என்று அவன் விசுவாசித்தான். அவன் அதை விசுவாசித்தனாலே ஆண்டவர் உண்மையாக கூப்பிட்டான். அதனால சமீபமாய் வந்தார், அவன் கிட்ட வந்தார். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆறுதலாக கேட்டார். அவனுக்கு வேண்டியதை கொடுத்தார். அவன் பார்வை அடைந்தான். யாரும் கொடுக்க முடியாத ஒரு அதிசயம், அற்புதத்தை கொடுக்கிற ஆண்டவர் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு. நம்ம கூட ஆபத்து இருக்கும் போது ஆண்டவர் நோக்கி கூப்பிடும். ஆண்டவரே எனக்கு இறங்கும் தகப்பண்ணு, எனக்கு பதில் கொடும் தகப்பண்ணு, என் தேவைகளை சந்தியும் தகப்பண்ணு, என் கூட இரும் தகப்பண்ணு என்று உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பதில் கொடுக்க தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு பயந்தவர்களுக்கு பயத்தோடு நம்ம கேட்கிறவர்கள் இருக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த ஒரு பயம் இருக்க வேண்டும்.
அப்படி பயத்தோடு நாம் கேட்கும்போது நம்முடைய குரலை, நம்முடைய கூப்பிடலை அவர் கேட்க வல்லமுள்ள இருக்கிறார். பூமியிலோட எல்லா கண்களும் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே அவர் தம்முடைய கையை திறந்து எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். பறவைகள், பிராணிகள் எல்லாருக்கும் பாருங்க, அவைகள் எதுவும் செய்வதில்லை, நூற்பதும் இல்லை, விதைப்பதும் இல்லை, கலைகள் சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆண்டவர் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பூமியில் எல்லா கண்களும் அவரை பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் கேட்டு பதில் கொடுக்க தேவனாக இருக்கிறார். பதில் கொடுக்காதபடி அவர் செவி மந்தமாகவில்லை என்று பார்க்கிறோம். அப்படியென்றால் அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். யார் கூப்பிட்டாலும் அது கூப்பிடுறது ஒரு உண்மையாக கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்தில் அவர் நோக்கி நம் கூப்பிடுகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் பதில் கொடுக்க தேவனாக இருக்கிறார். நீங்கள் சிறைப்பட்டிருக்கும் போது, அடைப்பட்டிருக்கும் போது, ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கும்போது, இப்படிப்பட்ட பாவக்காரங்களாம் அடிமைப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு விடுதலை தாரும் என்று கேளுங்க. ஆண்டவர் எழுத என்னை விடுதலை தாரும் தகப்பன், துணிகரமான பாவங்கள் விடுதலை தாரும் தகப்பன் என்று கேளுங்க. கண்களிச்சு விடுதலை தாரும் தகப்பன் என்று கேளுங்க. யாரும் பார்க்காவிட்டாலும் அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாரும் கூப்பிடலை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீங்கள் எவ்வளோ ஆபத்தில் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ கண்ணீர் இருந்தாலும், எவ்வளோ கவலை இருந்தாலும் கூட ஆண்டவர் கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உங்களுக்கு என்ன வேண்டுமோ, அது சின்ன விஷயம் இருந்தாலும் பெரிய விஷயம் இருந்தாலும் ஆண்டவரத்தில் கேளுங்க. ஆண்டவர் எனக்கு இது தாரும் தகப்பன், எனக்கு இது பதில் தாரும் தகப்பன். விசுவாசத்தோடு நீ கேளுங்க. எனக்கு அந்நிய அபிஷேகம் தாரும் தகப்பன், பரிசுத்தாவின் நிரப்பும் தகப்பன் என்று கேளுங்க. கூப்பிடும் பொழுது அவர் கேட்க வல்லமாய் இருக்கிறார். உன் வாயை திற, விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று நம்முடைய ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் விரிவாய் திறந்து சத்தம் போட்டு ஆண்டத்தை கேளுங்க. கூப்பிடுகிற பொழுது பதில் கொடுக்க தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்ட பதிலை கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால நீங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, அவர் பதில் கொடுப்பார். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கும் இருப்பதாக நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல தகப்பனே, உண்மை ஆயத்தம் என்ன கூப்பிட யாவருக்கும் ஆண்டவரே நீ பதில் கொடு தேவனாக இருக்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் தகப்பன். ஏசப்பா, இப்போதும் கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் தகப்பன் நீ பதில் தாருங்க தகப்பன். நீ சமயமாக இருக்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் தகப்பன். ஆண்டவரே எல்லாருக்கும் பதில் கொடுக்க தேவன் இன்றைக்கும் நீர் ஆண்டவர் கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பதில் தாரும் தகப்பன். தமக்கு பயந்து ஆண்டவரே தமக்கு கிருபைகள் மேல் காத்திருக்கும் மேல் கத்திர பிரியமாயிருக்க பார்க்கும் தகப்பன். உங்களுக்கு பயப்பட்டு உண்மையாக கூப்பிடுற பிள்ளைகளை நீ தொடும் தகப்பனே. ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கர்த்தர் தாமே திருவசன ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.